மத்திய அரசு வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கேட்டு கிட்டத்தட்ட கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் பஞ்சாப் மாநிலம் ஹரியானா எல்லையான கனூரி பார்டரில் தொடர்ந்து போராட்டத்தில் தேசிய ஒருங்கிணைப்பாளர் SKM-NP அமைப்பினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீஷ் சிங் டெல்லேவால் அவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். நவம்பர் 26 முதல் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டிருக்கிறார். உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு பல்வேறு பரிந்துரைகளை வழங்கி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்கிற அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. அதனை ஏற்று நேற்று மத்திய அமைச்சர் மாண்புமிகு பிரகலாத் ஜோஷி அவர்கள் தலைமையில் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு கொடுத்திருந்தனர். கனூரி பார்டரில் 12ஆம் தேதி நடைபெற்ற பேரணியில் நான் உட்பட தமிழ்நாட்டிலிருந்து 15க்கும் மேற்பட்ட விவசாயிகளும் அந்த பேரணியில் பங்கேற்றோம். அந்த பேச்சுவார்த்தை குழுவில் நானும் ஒருவன் என்கிற அடிப்படையில் நேற்று காலை ஜெகதீஷ் சிங் டெல்லேவாலோடு அவர் ஆம்புலன்ஸ் வாகனத்திலேயே படுக்கையில் இருந்தவாறே அந்த பேச்சுவார்த்தைக்கு கட்டாயமாக மத்திய அரசு அழைத்ததின் பேரில் அவரை அழைத்து சென்றோம். அப்படி செல்லுகிற போது கார் அணிவகுப்பில் நாங்கள் வந்த கார் முன்னால் சென்ற கார் மீது பட்டியாலா அருகே மோதிவிட்டார்கள். அதில் அடிபட்டு கர்நாடக மாநில ஒருங்கிணைப்பாளர் சாந்தகுமார் அவர்கள் கடுமையான காயப்பட்டு அவர் மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் பட்டியாலாவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். எனக்கு மூக்கிலே காயம் ஏற்பட்டு பெரிய அளவில் ரத்தம் கொட்டிவிட்டது. எனக்கும் நேற்றைய தினமும் பட்டியாலா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 6 மணி வரையிலும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. நான் என்னுடைய விருப்பத்தின் பேரில் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்து கொண்டு நான் தமிழ்நாட்டுக்கு செல்கிறேன் என்று வந்துவிட்டேன். மத்திய அரசாங்கம் நேற்றைக்கு நடத்தியிருக்கிற பேச்சுவார்த்தையில் வருகிற 22ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அன்றைய தினம் வேளாண் துறை அமைச்சர் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வார் என்கிற உத்தரவாதத்தோடு கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசோடு கலந்து பேசிவிட்டு 12ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தையிலும் நான் பங்கேற்க வேண்டும். என்னுடைய உடல்நிலையை பொறுத்து பங்கேற்பேன். மத்திய அரசாங்கம் நேற்றைய தினம் விவசாயிகள் இப்படி விபத்துக்கள் ஏற்பட்டு பல உயிர்கள் இழந்திருப்பதையெல்லாம் நேற்றைய தினம் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர்கள் அந்த கூட்டத்திலேயே இந்த விபத்து குறித்து முன்மொழிந்து அதற்கு வருத்தமும் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் சார்பில் குணமடைவதற்கும் அவர் பிரார்த்திக்கிறேன் என்கிற செய்தியை அங்கே கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார். மத்திய அரசு இறங்கி வரும் வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு நம்பிக்கையான ஒரு குறைந்தபட்ச ஆதார விலை சட்டத்தை கொண்டு வருவதற்கான ஆதரவு தெரிவிக்கும் என்கிற நிலை ஏற்பட்டிருப்பதாக பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் என்னால் அந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த பென்ஷன் திட்டம் வந்து எப்படி வச்சிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? விவசாயம் நீங்க முதல்வர் போய் பாத்துருக்கீங்க. பென்ஷன் திட்டம் முதலமைச்சரே நேரடியாக அங்க போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அவர் போராட்டத்தை உணர்ந்து மத்திய அரசு அந்த திட்டத்துக்கான ஏலத்தை கைவிட்டிருக்கிறது. இதுவால பல திட்டங்களுக்கு காவிரி டெல்டாவில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் இன்றைக்கும் அந்த பேரழிவு திட்டங்கள் அவ்வப்போது ஏலம் விடப்படுகிறது. அதுக்கு பாதுகாக்கப்பட்ட மண்டலம் என்று சொன்ன பிறகுதான் அது திரும்ப பெறப்படுகிறது. எனவேதான் இந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறோம், மத்திய அரசு ஏலத்தை நிறுத்தி இருக்கிறது, கைவிட்டிருக்கிறது. வரவேற்கிறோம். தமிழ்நாடு அரசு அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்று தீர்மானம் போட்டிருக்கிறது, வரவேற்கிறோம். ஆனால் இந்த தீர்மானங்களும் மத்திய அரசு கைவிட்டிருக்கிறது நடவடிக்கை என்பது தற்காலிகமானது. நிரந்தர தீர்வு ஏற்பட வேண்டுமானால் மதுரை மக்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நம்பிக்கை அளிக்க வரைக்கும் செயல்பட வேண்டுமானால் அவர் காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட மண்டலம் போல அரிட்டாப்பட்டி பகுதியையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தாலே ஒழிய இந்த திட்டம் கைவிடப்படாது. இது தொடர்ந்து அந்த பட்டியலில் மத்திய அரசு ஏலத்தில் கொண்டு வந்து கொண்டேதான் இருக்கும். இது முதலமைச்சருக்கு தெரியும். தெரிந்தும் ஏன் அதில் காலதாமதப்படுத்துகிறார் என்பதுதான் அந்த பகுதி விவசாயிகளுக்கு கேள்வியாக இருக்கிறது. பேசாமல்லே விவசாயிகள் போராட்டத்தை அவமதிக்கிறாங்க, அடிமைப்படுத்துறாங்க. நாங்க விமான நிலையம் கட்டியே தீர்வோங்கிறாங்க. விவசாயிகளுக்கு அப்புறப்படுத்துவதற்கான முயற்சியை அவ்வப்போது ஏற்படுத்துறாங்க. மத்திய அரசு பாராளுமன்றத்தில் கடந்த வாரம் கூட தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு இந்த இடத்தை முன்மொழிஞ்சிருக்கு, அதனால நாங்க அந்த இடத்துக்கான முன் அனுமதி கொடுத்திருக்கோங்கிற அறிவிப்பெல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்ப விவசாயிகளுக்கு நிலங்களை விட்டு வெளியேறணும்னு அவ்வப்போது நோட்டீஸ் அனுப்பிட்டே இருக்காங்க.
தொடர்ந்து போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. அந்த விவசாயிகள் உயிர் உள்ள வரையிலும் பரந்தூர் விமான நிலையம் அங்கே அமைக்க முடியாது. அதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார். எந்த தண்டனையும் ஏற்பதற்கு அவர்கள் உயிரை கொடுத்து அந்த நிலத்தை மீட்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். இது அரசுக்கு தெரியும். இருந்தும் மக்கள் உயிரை அவர்கள் மதிக்க தவறுகிறார்கள். அதற்கான பாடத்தை அவர்கள் அனுபவிக்க போகிறார்கள். ஒரு கூட்டைக்கு 40 ரூபாய் கம்மி கேட்கிறதாகவும் 100 கிராம்ல இருந்து 200 கிராம் வரைக்கும் அதிகமா இடம் இருந்தாதான் நெல் வாங்குவோம் அதிகாரிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த பிரச்சனை இன்று நேற்றல்ல, இது ஒரு 1/4 நூற்றாண்டு காலமாக தொடர்கிறது. தமிழ்நாடு அரசு கடந்த 15 தினங்களுக்கு முன்னதாக உணவுத்துறை அமைச்சரையும் உணவுத்துறை செயலாளர், அன்றைய தினம் உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் சந்தித்து எழுத்துப்பூர்வமான கடிதம் கொடுத்திருக்கிறேன். இந்த ஊழல் முறைகேடுகள் தொடர்கிறது. 200 கிராம் அல்ல, 2 கிலோ வரையிலும் கூடுதலாக வைத்து எடை வைத்து எடுக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. சாக்குகளை எண்ணிக்கையை கூடுதலாக்கி விவசாயிகள் கவனம் இல்லாத நிலையில் மூட்டைகளுடைய எண்ணிக்கையும் தவறாக கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு அழிவை ஏற்படுத்துகிறார்கள். இந்த புகார்களை, இந்த குறைகளை தீர்க்க வேண்டுமானால் கிராமங்களில் கிராம நிர்வாக அலுவலர் விவசாயிகள் கொண்ட குழு அமைக்க வேண்டும். அது அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது என்பதை நான் அறுதியிட்டு சொன்னேன். அதை அமைச்சர் கூட அதை ஆமோதித்தார். நிச்சயமாக திமுக இடம் வராது, அந்த குழுக்களை உடனடியாக நாங்கள் அமைப்போம் என்று அவர் உயர் அதிகாரிகளிடம் அதை சொன்னார். ஆனால் இதுவரையிலும் அமைக்கப்படவில்லை. தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தை தனியாருக்கு தாரை வார்த்து விட்டது. மத்திய அரசு உத்தரவு போட்டிருப்பதாக சொல்கிறது. அந்த மத்திய அரசினுடைய உத்தரவு என்பது கடந்த காலங்களில் நீண்ட காலமாக செயல்பாட்டில் இருக்கிறது. மாநில அரசு ஒப்புக்கொண்டால் தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு மூலம் கொள்முதல் செய்யலாம். மாநில அரசு ஒப்புக்கொள்ளாவிட்டால் கொள்முதல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு என்கிற ஒரு அமைப்புக்கு கொள்முதலுக்கான அடிப்படை கட்டமைப்பும் கிடையாது, அதற்கான தொழில்நுட்பமும் கிடையாது. தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு நெல் கொள்முதலை கார்ப்பரேட்டுகளுக்கு ஒப்படைக்க வேண்டும், நிலங்களை கார்ப்பரேட்டுகளுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று நில வங்கி துவங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு நில வங்கி என்கிற பெயரால் நிலங்களை கையகப்படுத்துவதற்கு தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2024 சட்டவிரோதமாக இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கொண்டு வராத ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள். எனவே விவசாயிகள் தன் நிலத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் நினைக்கிறாரோ என்று விவசாயிகள் அஞ்சுகிறார்கள். எனவேதான் கொள்முதல் நடக்கிற குளறுபடிகளை அவர்கள் தீர்ப்பதில்லை, கொள்முதலையும் விரைவுபடுத்தவில்லை. கொள்முதல் செய்யக்கூடிய நெல் மூட்டைகள் ஒவ்வொரு கிராமத்திலும் 10,000 முதல் 20,000 சிப்பங்கள் வரை அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திடீரென ஏதேனும் மழை பெய்தால் அந்த நெல் அடித்து செல்லப்படுகிறது. அது விவசாயிகள் கெட்ட நெல்லை கொடுக்கிறார்கள் என்று தவறான பிரச்சாரம் செய்கிறார்கள். விவசாயிகள் கொள்முதல் செய்தால்தான் அறுவடையே செய்ய முடியும் என்கிற தொழில்நுட்பம் இன்னைக்கு வளர்ந்திருக்கிறது. எனவே இயந்திரம் கொண்டு அறுவடை செய்கிற விவசாயிகள் தூய்மையான நெல்லை தான் கொள்முதல் நிலையம் கொண்டு வருகிறார்கள். கொள்முதலில் ஏற்படுகிற குளறுபடிகளால் விவசாயிகளும் பழிவாங்கப்படுகிறார்கள், அந்த கொள்முதல் பணியாளர்களும் பழிவாங்கப்படுகிறார்கள். இதையெல்லாம் முழுமையாக தீர்வு காண வேண்டும் என்று எழுத்துப்பூர்வமான கடிதங்களை 3 பக்கம் கொடுத்திருக்கிறேன். இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தமிழ்நாடு அரசு. எனவே அவர்களுடைய நடவடிக்கை எல்லாம் விவசாயிகள் தானாக நிலங்களை விட்டு வெளியேறிட வேண்டும். கார்ப்பரேட்டுகள் தொழிற்சாலைகள் துவங்குவதற்கு தமிழ்நாடு அரசு நிலவங்கி திறந்திருக்கிறோம், நீங்கள் எல்லாம் வாருங்கள், உங்களுக்கு வேண்டப்பட்ட இடங்களில் நீங்களே நிலங்களை தேர்வு செய்யுங்கள், எந்த தொழில் வேண்டுமானாலும் நீங்கள் தடையில்லாமல் செய்யலாம், நீர்நிலைகள் உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்குமே அந்த நீர்நிலங்களை எல்லாம் நீங்கள் அபகரித்துக் கொள்ளலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிற அரசின் மீது நாம் எந்த வகையில் கோரிக்கை வைத்து போராடுவது, எந்த நியாயத்தை பெறுகிறோம் என்கிற அச்சம் ஒரு பக்கம் இருக்கிற காரணத்தினால்தான் மத்திய அரசு எங்களுக்கு கொள்முதல் சட்டத்தையாவது கொடுத்தால் எங்களால் கார்ப்பரேட்டுகளை எதிர்கொண்டு விளைவிக்கக்கூடிய பொருட்களை விற்பனை செய்ய முடியும். எனவேதான் அதற்கான நிரந்தர சட்டம் கேட்டு போராடி கொண்டோம். எல்லாமே அரசியலுக்கு வருகிற தலைவர்களும் அப்படித்தான். முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று விருப்பப்பட்டு 10 ஆண்டு காலம் செயல்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோடு தான் இருந்தார். முதலமைச்சர் எங்களுடைய போராட்டத்திற்கு தலகர்த்தராக விளங்கினார் 10 ஆண்டு காலம். இன்றைக்கு நிலவரங்கின் சட்டத்தை கொண்டு நிலத்தை கொடுக்கிறார். அப்படி தடம் இருக்கிற விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் ஆகிறது. ஆனால் புதிய வரவுகளை எதிர்பார்க்கிறார்கள் மக்கள். எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அவருடைய செயல்பாடு அமைந்தால் மக்கள் வாக்களிக்கப் போகிறார்கள். இல்லை என்றால் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யார் என்கிற நிலை ஏற்படும்.